ராஜ்கடுங்கிற ஊர்ல அருணும் விகாஸும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பெருசா லாபம் ஒன்றும் கிடைக்கல. அவங்க 2 பேரும் ஒரு வியாபாரம் பண்றதுக்காக பேசினாங்க. ராத்திரியும் பகலும் நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாம ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். அதால நம்ம சீக்கிரம் பணக்காரங்களாயிடணும். அந்த வியாபாரம் எப்படி இருக்கணும்னா, பெருசோ சின்னசோ பணம் நல்லா வரணும். வரைய என் கூட. ஆனா அருண், அதெல்லாம் விட்டு தள்ளு. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லு. சரி, நான் எப்படியாவது பணத்தை தயார் பண்றேன். ஆனா என்ன வேலை செய்யறது? சரி விடு, நாம புது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். காய்கறி வியாபாரம். கிராமத்துல எல்லார்கிட்டையும் கம்மியா வாங்கி சிட்டில மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம். சரி, விவசாயிங்க கிட்ட இருந்து எப்படி கம்மியா வாங்குறது? அது விவசாயிங்களுக்கு நஷ்டமாகாதா? அட, நம்ம வியாபாரத்துக்கு போறோம். வியாபாரத்துல நம்மளுடைய லாபத்தை மட்டும்தான் நாம பார்க்கணும். 2 பேரும் சேர்ந்து காய்கறி வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ரொம்ப லாபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே 1 மாசம் போச்சு. ஒரு நாள் விகாஸோட பொண்டாட்டி அவங்களுக்கு, இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிச்சா? ஏன்னா கிச்சன்ல எல்லா பொருளும் தீந்துடுச்சு. ஆஹா பிரியா, நான் இன்னைக்கே அருண் கிட்ட போய் என்னுடைய லாபத்தை கேட்கறேன். உனக்கு தெரியுமா, நானும் அருணும் பிசினஸ்ல நல்ல நண்பர்கள். எங்களுக்குள்ள இவ்வளோ நாள் வியாபாரத்துல எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. நாங்க 1 மாசத்திலேயே நிறைய சம்பாரிச்சிட்டோம். அப்படியா? இது நல்ல விஷயம் தானே. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அருண் இன்னைக்கு அவனுடைய வீட்டுக்கு என்ன வர சொல்லியிருக்கான். சரி, சீக்கிரம் நைட்டு வந்துடுங்க. நம்ம ரேஷன் பொருளெல்லாம் வாங்கணும். சரி சரி, சீக்கிரம் வந்துடுறேன். சரி, நீ எனக்கு பிடிச்ச உணவை சமைச்சு வை. இன்னைக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். சரி, சமையல்ல நெய் போட மறந்துடாத. சரி சரி. விகாஸ் சந்தோஷமா அருண் வீட்டுக்கு போனான். அவன் அருண் வீட்டுக்கு போய் பார்த்தப்ப அவன் வீடு பூட்டி இருந்துச்சு. அட, இந்த அருணோட வீட்டுக்கு பூட்டு எதுக்கு போட்டிருக்கு? அட அண்ணன், நேத்து ராத்திரியே அருண் வீட்டை காலி பண்ணி போயிட்டான். ஏன் கடனை கொடுக்காம போயிட்டான்? என்ன, போயிட்டானா? ஆனா இது எப்படி நடக்கும்? அவன்கிட்ட என்னுடைய மொத்த பணமும் இருக்கு. அவன் எப்படி போனா? அவன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அண்ணன், எனக்கு கூட எங்க போனார்னு தெரியல. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? என்னுடைய பணம், நான் இப்ப அருணை எங்கன்னு தேடுவேன்? இந்த மாதிரி ராத்திரியோட ராத்திரி காலி பண்ணா ஒரே அர்த்தம் தான், அவன் எல்லாத்தையும் சுற்றிட்டு போயிட்டான். இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் அவனுக்காக என் மொத்த இடத்தையும் அடகு வச்சு பிசினஸ் பண்ணியிருக்கேன். அட கடவுளே, நான் முழுசா ஏமாந்துட்டேன். விகாஸ் சோகமா வீட்டுக்கு போனான். எங்க வந்துட்டீங்களா? ஐயோ, என்ன விஷயம்? ஒரு மாதிரியா இருக்கீங்க. விகாஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அவளுக்கு. பிரியா, நான் எப்பவுமே யோசிக்கல என்னுடைய நண்பன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுவான்னு. புது வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி என் வேலையும் விட வச்சுட்டான். இன்னிலிருந்து நான் யாரையும் நம்ப போறது இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது வேலை பார்க்கலாம். நானும் ஏதாச்சும் வேலை தேடுறேன். அடுத்த நாள் பொண்டாட்டியும் புருஷனும் வேலை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா 4-5 நாள் ஆகியும் அவங்களுக்கு வேலையே கிடைக்கல. இப்ப என்ன பண்றது பிரியா? எந்த வேலையும் கிடைக்கல. அப்ப பிரியா வெளிய யாரோ கத்துறத கேட்டா. அப்ப அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இங்க பாருங்க, நம்மளே ஏதாச்சும் வேலை பார்க்கலாமா? ஒரு கடை போடலாமா? நீ சொல்றதும் சரியா இருக்கும் பிரியா. ஆனா நாம என்னதான் வேலை பார்க்கறது? நமக்கு பானிபூரி, நூடுல்ஸ் எதுவும் செய்ய தெரியாது. சாம்பாரும் சாப்பாடும் பண்ணலாம்ல? அப்படின்னா? இங்க பாருங்களே, நீங்க தானே எப்பயும் சொல்வீங்க நீ சாம்பாரும் சாப்பாடும் நல்லா பண்றேன்னு. ஆமாம்மா, உங்க கையால செய்யற சாம்பாரும் சாப்பாடும் ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க எல்லாம் நினைச்சாங்க நான் ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்தேன்னு. சரி, அப்புறம் என்ன? அவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்க ரைஸும் சாம்பாரும் செஞ்சு கடை போட்டு விற்கலான்னு. ஆனா அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. பிரியா அவளோட தாலியை அடகு வச்சா. அந்த பணத்துல எல்லாமே வாங்கினா. அடுத்த நாளே சாம்பாரும் சாப்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுல விகாஸ் கூட ஹெல்ப் பண்ணனா. பிரியா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல? நான் ஆளுங்களை கூப்பிட ஆரம்பிக்கட்டுமா? எல்லாமே தயாரா இருக்கு. அப்புறம் விகாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, சுவையான உணவு காத்திருக்கு, உங்களுக்காகவே செஞ்சிருக்கோம், வந்து சுவைச்சிட்டு போங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிளேட் 40 ரூபான்னு சொன்னோன்னே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அட, இவ்வளோ கம்மியாவா? சரி, அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இதோ இப்போவே தரேன். இந்தாங்க உங்களுடைய உணவு. பிரியா செஞ்ச சாம்பாரும் ரைஸும் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு. இதே மாதிரி மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. முதல் நாளே அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடந்துச்சு. இங்க பாருங்களே எவ்வளோ நல்லா வியாபாரம் இருக்குன்னு. ஆமாம் பிரியா, முதல் நாளே இவ்ளோ சம்பாதிப்போன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் இதே மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு எல்லா தேவைப்பட்ட பொருள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவி, ஃப்ரிட்ஜ்
எல்லா நேரமுமே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டு சரளா ரொம்ப பொறாமப்பட்டா. தினம் தினம் அவங்களுக்கு புது சாமானா வாங்குறாங்களே, நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, இப்படியே பண்ணா அவங்க பணக்காரங்களாயிடுவாங்களே. இல்ல இல்ல இவங்க இப்படி ஆகக்கூடாது, இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கக்கூடாது. இவங்க சந்தோஷத்துக்கு கிரகணம் தான் பிடிக்கும், அந்த கிரகணத்தை போடுறது நான். சரளா எப்பவுமே அவங்களே பார்த்துட்டு இருப்பா. ஒரு நாள் அவங்க வீட்டுல யாரும் இல்லாத டைம்ல அவங்க வீட்டுக்கு போய் அரிசியிலையும் பருப்புலையும் கல்ல கலந்து வச்சுட்டா. இப்ப பாக்குறவங்க கிட்ட எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்கன்னு. நாளையோட இவங்க வண்டி கடைசி நாள். கஸ்டமர் எல்லாம் இவங்க ரைஸ் சாம்பார்லாம் சாப்பிட்டா சண்டை தான் போடுவாங்க. அப்புறம் அவங்க இந்த ஊர்ல எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன். மறுநாள் வியாபாரத்துக்காக வண்டி சாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சாப்பாடும் சாம்பாரும் ரெடி பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. தூரத்துல இருந்து சரளா அவங்க என்ன பண்றாங்கன்னு மறைஞ்சு பாத்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்க வண்டி கிட்ட வந்தாங்க. ஆனா சரளா பாத்துக்கிட்டே இருக்கா, யாருக்கும் எதுவும் ஆகல. ஐயோ, இது எப்படி நடக்கும்? இவங்க எல்லாம் பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்போ அவ ஹஸ்பண்ட் ராம்கிஷோர் வந்தான். என்னாச்சு சரளா, இப்பவும் இவங்கள வேற ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறியா? அப்படின்னா? போதும் நிறுத்து. நேத்து இந்த வழியா அங்கிருந்து வரும்போது என்னுடைய நண்பனை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? எல்லாரோடைய வாழ்க்கையும் கெடுத்துட்ட. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எப்படியோ நான் அங்க போகும்போது அவன் என்னை பார்க்கல. அவன் நான் இப்படி இருக்கிறதையும் அவன் பார்க்கல. நான் போய் விகாஸ் கிட்டையும் பிரியா கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றேன். உன்னாலதான் நான் இதையெல்லாம் பண்ணேன். உன்ன மாதிரி ஒரு பொம்பளையே மனைவின்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. அப்ப விகாஸ் பிரியா கூட வந்தாங்க. அவங்க 2 பேரோட வயிற்றுல அடிக்கிறது உனக்கு வெக்கமா இல்ல? உன்னால அவங்க வாழ்க்கையே போச்சு. சொல்லு. இவர் தான் விகாஸ் அண்ணா, பிரியா அண்ணி. அவங்க நமக்கு ஒவ்வொரு தடவையும் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நீ இவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க. அவன் புருஷன் சொன்னதை கேட்ட சரளா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் அவளுக்கு பரிதாபம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பிரியா, விகாஸ் அண்ணா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் மறந்துட்டேன். என் பொண்ணு ஷிங்கிக்கு கரண்ட் அடிச்சப்ப பிரியா தான் வந்து என் பொண்ணை காப்பாத்துனா. எங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லாத டைம்ல விகாஸ் அண்ணா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஒன்னும் பரவாயில்ல சரளா, மனுஷங்க இது எல்லாமே பண்றதுதான். கடைசியா அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டே இல்ல, இது போதும். அவங்க 2 பேரும் சரளாவை மன்னிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே நிறைய லாபம் வந்துச்சு. அவங்க சொந்தமா ஒரு தாபா ஓபன் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு லாபம் ரொம்ப வந்துச்சு. அவங்க சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. சாந்தினியோட புருஷன் உமேஷ் முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட நிறைய கோழிகள் இருந்துச்சு. ரொம்ப பெரிய முட்டைகளை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால அவனுடைய கடையில முட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. உமேஷோட முட்டை கடைக்கு பக்கத்திலேயே சேகர் அப்படிங்கிறவனோட முட்டை கடையும் இருந்துச்சு. ஆனா சேகர் அந்த முட்டைய வெளியில இருந்து வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான். அதனால எல்லாருமே உமேஷ் கிட்டயே வந்து முட்டைகளை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அட உமேஷ் அண்ணா, உங்க கோழி முட்டை சாப்பிட்டு தான் எங்க காலையில டிஃபன் முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. இந்தாங்க உங்களோட முட்டை. நீ நாள் பூரா இங்க உட்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உமேஷ் கடையில பாரு எப்படி வியாபாரம் நடக்குதுன்னு. இந்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அவனோட வியாபாரத்துக்கு அவனோட கோழி தான் காரணம். அது எந்த மாதிரி கோழின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சேகர் நைட் ஆனது யாருக்கு தெரியாம உமேஷோட வீட்டுல இருந்த எல்லா கோழிகளையும் திறந்து விட்டுட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தப்போ உமேஷோட கோழிங்க இல்லைன்றதுனால உமேஷ் ரொம்பவும் வருத்தப்பட்டான். அட கடவுளே, கோழியெல்லாம் எங்க போச்சு? ஒண்ணுமே காணோம். அம்மா, சாந்தினி, சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க. எல்லா கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே. கடவுளே, இந்த வேலையை யாரு பார்த்தது? இன்னைக்கு என்னமோ நைட்டு யாரோ இந்த வீட்டோட கதவு திறந்திருக்காங்கன்னு தோணுது. உங்க மேல யாருக்கு இங்க பொறாம இருக்கும்? யாரு இப்படி பண்ணிருப்பாங்க? என்ன பிடிக்காதவங்க யாருன்னு தெரியலையே. உமேஷ் ரொம்ப வருத்தமா அங்கிருந்து அவனுடைய கடைக்கு போனான். ஆனா அப்போ அங்க சேகரோட கடையில இருக்கிற கூட்டத்தை பார்த்து உமேஷ் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். என்னாச்சு உமேஷ் அண்ணா, இன்னைக்கு கடையை திறக்கலையா? என்ன கோழி முட்டை வைக்கலையா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சேகர் தான். இவன் தான் சொல்றதுக்கு சாட்சி இல்லையே, அதனால இப்போ சும்மா இருக்கணும். உமேஷ் நாள் பூரா வருத்தமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட இப்ப கோழிங்க இல்லைன்றதுனால அவனுக்கு செய்யறதுக்கு இப்போ எந்த வேலையும் கிடையாது. இந்த பக்கம் சேகர் அவனுடைய கடையில முட்டையை வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். உமேஷ் இப்படி கவலையா இருக்கிறத பார்த்து சாந்தினியும் அவளுடைய மாமியாரும் கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் சாந்தினி அவளுடைய மாமியார் சுதா கிட்ட சொன்னா, அத்த, என்கிட்ட ஒரு தங்க மோதிரம் இருக்குல்ல, வாங்க அதை வித்து நாம சில கோழிகளை எடுத்துட்டு வரலாம்.
கோழிங்க வீட்டுக்கு வரலனா அது வரைக்கும் கண்டிப்பா இவரும் இதே மாதிரி தான் இருப்பாரு. உன்ன மாதிரி மருமக வீட்ல இருந்தானா அந்த வீடு சொர்க்கத்துக்கு சமானம்மா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நாம போய் கோழிங்களை வாங்கிட்டு வரலாம். அத்தை, மார்க்கெட் மூடி இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணுவாங்களாம். இப்ப என்ன பண்றது? ஒரு வாரம் வரைக்கும் உமேஷ் எப்படி அமைதியா இருப்பான்? என்ன பண்ண முடியும் அத்தை? ஒரு வாரம் வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருந்தாங்கணும். என்கிட்ட உங்க பிரச்சனைக்கான ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எந்த கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னு. நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது? நான் ஒரு மேஜிக் உமன். கவலையில இருக்கிறவங்களுக்கு நான் முடிஞ்ச உதவி செய்வேன். அப்படியா? அப்படின்னா எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். நீங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசமா இருக்கீங்கல்ல? இந்த மாதிரி உறவுகளை பார்த்தா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரியும் நீங்க கோழி வாங்க தானே வந்தீங்க. மார்க்கெட் மூடி இருக்கிறத பார்த்து நீங்க போலான்னு முடிவு பண்ணீங்க. நான் உனக்கு சில விதைகளை கொடுக்குறேன். அதை வயல்ல தோணுனா உனக்கு அதுல இருந்தே முட்டைகள் கிடைக்கும். அதுக்காக நீ கோழிகளை வளர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னது, முட்டை விவசாயமா? ஆனா அது எப்படி நடக்கும்? அது என்ன விதை? அதை போட்டா முட்டை வரும்? இதுதான் அந்த விதைகள். இத உன் வீட்டு வாசல்ல போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த விதைகள் அதோட மேஜிக்க வெளிப்படுத்தும். ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒரு நாள்ல 5 விதைகளை தான் நீ தரையில போடணும். இல்லனா தவறா போயிடும். கவலைப்படாதீங்க, நான் இத பத்திரமா பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் சாந்தினியும் அவளுடைய மாமியார் உமேஷ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த மேஜிக் உமன் சொன்ன மாதிரியே அவங்க வீட்டு வாசல்ல 5 விதைகளை அவங்க நட்டு வச்சாங்க. அம்மா சாந்தினி, நீ எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? முட்டை எப்படி வெளியோ? அந்த மந்திரவாதி சொல்றான்னு நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நல்லா புதைச்சு வைங்க. உங்களோட முட்டாள்தனம் நாளைக்கு தெரியும். அடுத்த நாள் உமேஷ் தூங்கி எழுந்துச்சு பார்த்தப்போ ரொம்பவும் ஷாக் ஆயிட்டான். அட, என் கண்ணை நம்பவே முடியல. முட்டை விளைஞ்சிருக்கு. மரத்துல இருந்து முட்டை வருது. நான் தான் சொன்னல, கண்டிப்பா கடவுள் நமக்கு வழிகாட்டுவாருன்னு. பாத்தீங்களா, 5 விதைகளை போட்ட உடனே இப்போ 500 முட்டை இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அதிசயம்தான். நாம இனி வீட்டு வாசல்லையே இந்த முட்டை விவசாயத்தை பண்ணலாம் போல. இங்க பாருப்பா உமேஷ், நீ இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டு வாசல்லையே நாம முட்டைகள் எல்லாத்தையும் வளர்க்க போறோம். அதுக்கப்புறம் நீ அதை எடுத்துட்டு போய் உன்னுடைய கடையில வச்சு விற்கலாம். இனி உன்னுடைய வேலை நல்லபடியா நடக்க போகுது பாரு. நீங்க சொன்னது சரிதாமா. மறுபடியும் சந்தையில முட்டையை விற்க போறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேரு தான். சாந்தினி அவளுடைய மாமியாரும் தினமும் நைட் ஆச்சுன்னா 5 விதைகளை விதைச்சு வைப்பாங்க. காலையில பார்க்கும்போது அதுல 500 முட்டைகள் கிடைக்கும். உமேஷோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. அவன் கடையில மட்டும் முட்டைகளை விற்காம வெளியில இருக்கிற கடைகளுக்கும் அவன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சான். மறுபடியும் உமேஷோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து ஷேகர் ரொம்பவும் பொறாமப்பட்டான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனேயே அவன் அவனுடைய மனைவி கிட்ட சொன்னான், நீ எப்படியாச்சும் அவனோட வீட்டுக்கு போகணும். அந்த மந்திர விதையை எடுத்துட்டு வந்துரு, புரியுதா? நாமளும் அதை வச்சு முட்டைய அதிகமாக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் டீ குடிக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு போய் அந்த விதைகளை திருடிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாமளும் முட்டை விவசாயத்தை செய்யலாம். ஷேகரோட மனைவி சும்மா ஏதோ காரணத்தை சொல்லி உமேஷோட வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரியான நேரமா பார்த்து அந்த விதைகளை திருடிட்டு வந்துட்டா. பாத்தீங்களா, நான் நீங்க சொன்ன விதைகளை எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நிறைய விதைகளை நட்டு வைங்க. எவ்வளவு விதைகளை நட்டு வைக்கிறோமோ அவ்வளவு முட்டை கிடைச்சா நல்லது தானே. ஷேகர் ஒரு கைப்பிடி விதை கிடையாது, கிட்டத்தட்ட 2 கைப்பிடி விதைய அவனுடைய வாசல்ல விதைச்சு வச்சான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஷேகர் அப்புறம் அவனுடைய மனைவி தூங்கி எழுந்துச்சதும் அதை பார்த்து அவங்க ரொம்பவும் பயந்துட்டாங்க. அவங்க வீடு முழுக்க இப்ப முட்டை மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அந்த முட்டைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ திடீர்னு ஷேகரோட கடையில வேலை செய்யற வேலைக்காரன் இதை எல்லாத்தையும் பார்த்தான். ஐயோ, யாராச்சும் போய் அந்த உமேஷை கூட்டிட்டு வாங்களே. என்ன இது? அம்மா சாந்தினி, என்ன இது? இப்படியே விட்டா முட்டைக்கு நடுவுல இவங்க செத்துருவாங்க. அப்போ அங்க அந்த மேஜிக் உமன் வந்தாங்க. உங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியாதுல்ல. இவங்க உங்க வீட்டுல இருந்து அந்த விதைகளை திருடிட்டு வந்தது. ஆனா இவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, பேராசப்பட்டா இதுதான் நடக்கும்னு. இவங்க 2 பேரும் பண்ணது தப்பு. அதுக்கான தண்டனையை நான் கண்டிப்பா கொடுப்பேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவங்க எதுவும் தெரியாதவங்க. அவங்க எங்க பக்கத்து வீடு. அவங்களுக்கு ஏதாவது ஆனா எங்களுக்கு கஷ்டமாயிடும். ஆமா, தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் விட்டுடுங்க. உமேஷ், என்ன மன்னிச்சிருப்பா. நான் தான் உன்னோட எல்லா கோழியும் திருடுன. நீ வியாபாரம் பண்ண கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நீதான் எங்களோட உயிரையே காப்பாத்திருக்க. நான் இன்னைக்கு உங்க 2 பேரும் சும்மா விடுறேன். ஆனா இனிமே வாழ்க்கையில யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டீங்கனாலோ இல்ல ஏதாவது கெட்டது பண்ணீங்கனாலோ உங்க 2 பேரையும் பூனையா மாத்தி நான் ஏன் கிட்டயே அழைச்சி வச்சிடுவ பாத்துக்கோங்க.
அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச அவங்க 2 பேரும் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அன்னையிலேருந்து மறுபடியும் சாந்தினியோட மாமியாரும் முட்டை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உமேஷ் அந்த முட்டைகளை மார்க்கெட்ல வித்து நல்லபடியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். Thanks for watching.